ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கு டிசிஷன் இருக்குல்ல. ஐ ஷவுட்டட் லைக் டேம் இட், பிரிங் ஹிம் டவுன் அப்படின்னு. இங்கே ஸ்டண்ட் போட்டு குத்தி அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. அதனால் 104 டிகிரி 105 டிகிரி அவசரப்பட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். என்னை கேட்காமையே ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ ஆம் நாட் கம்ஃபர்டபுள், இந்த டேட்டை மாற்றி ஆகணும், இப்போ செய்யக்கூடாது, ரிஸ்க் வந்துடும், எனக்கு அப்படி இன்ட்யூஷன் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரிக் பண்ணோம். அமெரிக்காவிலேயே இந்த நெஃப்ராலஜியில் ஃபேமஸ் மேன் வந்து டாக்டர் நஜாரியன். டாக்டர் பெரியசாமி, யுவர் மேன் இஸ் நாட் ஃபிட் டு பி ஆப்ரேட்டட். அதிமுகவில் ஒரு கண்டம் வந்தது 1984. பட் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஹிஸ்ட்ரி ரீரிட்டன். ஸோ புரூக்லின் பெட்டில் படுத்துக்கிட்டே 40 சீட்டு வின் பண்ணிட்டார்ல. வணக்கம். இனிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். புரட்சித் தலைவரின் ஆரோக்கிய ரத்தத்தின் ரத்தங்களுக்கு வணக்கம். தங்க தலைவன் நிகழ்ச்சி அருமையாக போயிட்டுருக்கு. இதில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறேன்னா, என்ன பாட்டெல்லாம் ஒரு 2 செகண்ட் தான் போடுறீங்க, ஃபுல்லாக போடக்கூடாதா, சீன் போடக்கூடாதுன்னு. 6 செகண்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆமாம், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் பார்வைக்கு தெரியறதுக்காக. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் பழனி பெரியசாமி அவர்களுடைய அந்த எபிசோடோட நிறைவுரையை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். டாக்டர் பழனி பெரியசாமி அவர்கள் தான் புரட்சித் தலைவர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் காப்பாற்றுறதுல மிகப்பெரிய பங்களிச்சிருக்காரு. நம்ம பார்த்துட்டு வரோம் வரிசையாக. புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பிறந்தது இலங்கையில் கண்டி. புரட்சித் தலைவருடைய கடைசி நிகழ்ச்சி, புரட்சித் தலைவர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி நேரு சிலை திறப்பு நடந்த இடம் சென்னை கிண்டி. கிண்டியில் கத்திபரா அப்படிங்கிற இடத்துல அந்த நேரு சிலை திறப்பு விழாவில் புரட்சித் தலைவரும் அப்போது பிரதமர் இருந்த மாண்புமிகு ராஜீவ்காந்தி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த புரட்சித் தலைவர் கடைசியாக கலந்துக்கிட்ட அந்த கிண்டி கத்திபரா நேரு சிலைக்கு எதிர்ப்புறம் தான் டாக்டர் பழனி பெரியசாமி அவர்களுடைய லீமெரிடியன் ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறது காலச்சக்கரம் எப்படி நிலச்சி கொண்டாந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அந்த வழி ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி போயிட்டு வந்துருக்காங்க. நான் அவர்கிட்டே சொன்னேன், அவரே அப்போ தான் சொன்னார், புரட்சி தலைவர் எனக்கே தெரில, நான் இங்கே தான் ஹோட்டல் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கே தெரில, நீங்கள் அவ்வளோ கரெக்டாக கணிச்சிருக்கீங்க. ஸோ காலச்சக்கரம் கண்டியில் பிறந்தவருடைய கடைசி நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சி போவோம். வணக்கம். இப்போ அமெரிக்காவில் தலைவர் கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எடுத்துருக்காரு. அவர் கண்ணு திறந்து அப்படி பேச ஆரம்பிச்சது உங்களோட உணர்வு இருந்தது, எப்படி இருந்தது? ராஜன்னா 19 டாக்டரோட டாக்டர் ஹாண்டே அண்ட் மிஸ்ஸஸ் ஜானகி அம்மா, மீதி 19 டாக்டர்ஸ் அவங்களோட ஜான் எஃப் கென்னடி நியூயார்க்கில் ஃப்ளைட் இறங்கினோடனே அப்போ இப்போது இருக்கிற செக்யூரிட்டி அதெல்லாம் 1984 நவம்பர் 2 நினைக்கிறேன். ஏற்கனவே கோல்டு ஸ்னோ ஆரம்பிக்குது. இது ஃப்ளைட் இறங்கினது. நான் எங்கள் மிஸ்ஸஸ் பட்வர்தன் அப்படின்னு சொல்லி கான்சல் ஜெனரல், ரஜினிகாந்தோடைய கசின் பிரதர். ஹி வாஸ் கான்சல் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன் நியூயார்க். அப்புறம் ஏர் இண்டியா ஜெனரல் மேனேஜர் ஃபார் நார்த் அமெரிக்கா. 4 பேர் தான். ஃப்ளைட் இறங்குது, நாங்கள் நிற்கிறோம். நின்ன உடனே ஃப்ளைட் ஓப்பன் ஆகுது. நான் மேலே போகிறேன். போய் நான் டாக்டர் பெரியசாமி வந்திருக்குங்க, அமெரிக்கா பெரியசாமின்னு கையை பிடிக்கிறேன். எனக்கு ஒரு ஃபீலிங், அழுத்துறாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அது பிரமையா உண்மையாக தெரியல, எனக்கு என்ன உண்மையாக தான் நினைக்கிறேன். நான் பெரியசாமி வந்திருக்கேன்னு சொன்னோடனே அவர் கையை அழுத்துற மாதிரி ஃபீலிங். அங்கே அமெரிக்கா ஹாஸ்பிட்டலில் இல்லை, ஃப்ளைட்டில் அப்போ தான் கோமாவில் இருக்கார். தென் இம்மீடியட்டாக நான் கீழே அவரை கீழே இறக்கணும். யாரும் டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எது ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கு டிசிஷன் எடுக்கல. உடனே நான் என்ன செஞ்சேன், எங்கேருந்து சத்து அது எல்லாமே சம் எக்ஸ்ட்ரா பவருங்க. ஐ ஷவுட்டட் லைக் டேம் இட், பிரிங் ஹிம் டவுன் அப்படின்னு. யாருமே டிசைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கீழே அந்த கோல்டு வெதர், இவரே கோமா வந்தோடனே ஆளு காலிட்டான்னு அவர் எதனாச்சும் தவறாக நடந்துருங்கிறதுக்காக நோபடி வாண்டட் டு மேக் எ டெசிஷன். வந்துட்டாரு, ஓப்பன் பண்ணி வச்ச டோரு, கீழே யார் கொண்டு வருது? ஐ செட் டேம் இட், ஒரே ஷவுட், கெட் ஹிம் டவுன். அவன் டக்குன்னு அந்த ஆப்ரேட்டரை ஆன் பண்ணி ஹி பிராட் இட் அண்ட் ஆம்புலன்ஸ் வச்சு ஓடிட்டு வண்டி. அதுக்கப்புறம் நாங்களாம் பின்னால் போனோம் 2 மணி நேரம் ஆச்சு. உடனே எம்ஜிஆர் போயிட்டாரா. அங்கே போய் 3 நாள் ஆச்சு அவர் கண் முழிக்கிறதுக்கு.
3 days they were working, doctors are working, and they found out அவருடைய இது இன்ஃபெக்ஷன். இங்கே ஸ்டண்ட் போட்டு குத்தி அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. அதனால் 104 டிகிரி 105 டிகிரி அதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் அப்படியே கண்டுபிடிச்சாரு. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்கன்ட்டு. பார்த்தாரு எல்லாம். இட் வாஸ் எப்படி முழிச்சாரு என்னன்னே தெரியல. அது எங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லை. இருக்கிற ஒரு சக்தி அதான். ஆமாம், கண்டிப்பாக. டக்குன்னு இது 3 நாள் ஆச்சு, 72 hours ஆச்சு. அப்போ தான் எங்களுக்கெல்லாம் படான்னு வருது. சாப்பாடு சாப்பிட முடியல. அதாவது ஏதோ குளித்தோம், அவ்வளோதான். அந்த ட்ரெஸ் அதெல்லாம் வந்து அப்படியே டென்ஷன்லேயே இருந்திருக்கும். ஆமாங்க, பெரிய இதில் சாதாரண கிடையாது. 72 மணி நேரம் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சூன்யமாக அந்த அப்படியே ஒரு டார்க்னஸ். என்ன ஆகும்னு தெரியல. அதான். பட் இந்த ஹோல் எம்ஜிஆருடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் அந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணமே, அது வந்து நோபடி இன்னைக்கு செய்ய முடியாது. இன்னொன்று வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர், அவசரப்பட்டு அந்த டாக்டர் ஃப்ரீட்மன் இதை பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன செஞ்சான்னா என்கிட்ட அறிக்கை பண்ணார், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இட் கேன் பி அக்ரெசிவ் ஆர் கன்சர்வேட்டிவ். நான் அக்ரெசிவாக இவரை பண்ணலாம், என் ஒய்ஃபுக்கே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு என்னை கேட்காமையே ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பேப்பரில் வந்துடுது இங்கேயும். ஜானகி அம்மாவும் ஹாப்பி, எல்லாத்தையும். நான் பரமசிவத்தை போய் சொன்னேன், அண்ணாச்சி இது வந்து ப்ரீமெச்சுவராக இருக்குது, இது நாட் எ ரைட் திங் டு டூ. ஐ எம் நாட், அது வந்து என்னுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் பாருங்கள். அது வந்து இது வரைக்கும் யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத ப்ராப்ளம். ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். இந்த டேட்டை மாற்றி ஆகணும், இப்போ செய்யக்கூடாது, ரிஸ்க் வந்துடும், எனக்கு அப்படி இன்ட்யூஷன் இருக்குது அப்படின்னா. சரி வா, நாம் 2 பேரும் கலீல் பட்டுக்கு போகலாம். அவர் தான் ஆப்ரேஷன், பாகிஸ்தானி டாக்டர் கலீல் பட். ஹி வாஸ் கோயிங் டு ஆப்ரேட் கிட்னி. ஃப்ரீட்மன் இஸ் நெஃப்ராலஜி. டாக்டர் பிரைட்மேன். இவர் வந்து சர்ஜன். ஸோ நேராக போய் கலீல் பட், ஹி வாஸ் பாகிஸ்தானி ஆரிஜன். நாங்கள் போய் இது பண்ணிட்டு, டாக்டர் எங்களுக்கு ஒரு சஸ்பிஷன், என்னமோ தெரியல, இவரை சீக்கிரமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது டிசைட் பண்ணிட்டீங்கன்னு, இது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன், நாங்கள் 2 பேரும் நினைக்கிறோம். அவர் சொல்கிறார், ஐ ஆல்சோ திங்க் ஸோ, பட் டாக்டர் ஃப்ரீமன் சேஸ் டூ இட், இட்ஸ் ஆல் ரைட், வி கேன் டூ. அவர் ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னார், ஐ ஆல்சோ திங்க் ஸோ, பட் இதனால டோன்ட் வரி, வில் மேனேஜ் அப்படின்னாரு. ஐ செட் அது சரியில்லைங்க, ஐ வாண்ட் டு ஸ்டாப் இட். அவர் கேட்குறாரு, எப்படி ஸ்டாப் பண்ண போறேன்ட்டு. டோன்ட் வரி டாக்டர், ஐ வில் டூ அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ ஆம் த மேன் ஹூ மேக்ஸ். ஒரு ட்ரிக் பண்ணோம். அமெரிக்காவிலேயே இந்த நெஃப்ராலஜியில் ஃபேமஸ் மேன் வந்து டாக்டர் நஜாரியன். சரிங்க. அவர் விஸ்கான்சின் யூனிவர்சிட்டியில் இருந்தார். சரி. அவர் தான் நார்த் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் நெஃப்ராலஜிக்கு அவர் தான் பிரசிடென்ட், வெரி ஃபேமஸ் மேன். அவர் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடைச்சார். அவர் மூலமாக அவரை கான்டாக்ட் பண்ணோம். அவர் வந்து அவன் சன்னு வந்து ஃபுட்பால் பிளேயர். ஸ்டேடியத்தில் அவன் சன்னு ஃபுட்பால் பிளேயர் பண்ணி ஸ்டேடியத்தில் பார்த்துட்ருக்காரு சன்னை ஃபுட்பால் விளையாடுறத. அங்கே போய் பிடிச்சோம் ஃபோனில். எல்லாம் இந்த மாதிரி போன தான். கேன் ஐ கால் யூ அவுட் பண்ணார். இல்லைங்க, இஃப் யூ டோன்ட் ஸ்பேண்ட் 5 minutes சொல்கிறேன் அப்படின்ட்டு ஐ எக்ஸ்பிளைன் டு ஹிம். இது மாதிரி இருக்குது, ஆப்ரேட் பண்ணுற விரும்புகிறாங்க, பட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், இஸ் லைக் அ காட் டு அஸ். ஐ டோன்ட் ஃபீல் is the right decision. I want a second opinion அப்படின்னாரு. ஐ வாண்ட் உங்கள் ஒப்பீனியன் இருந்தால் தான் ஐ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னா. அவர் சொன்னார், நான் வரதுன்னு சொன்னால் I heard about you, your name, you are such an important person in the Indian community and I want to help you. பட் எப்படி வந்து ஃப்ரீட்மன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆள் இன்வைட் பண்ணாமல் நோல் போக முடியாது. courtesy. They have to invite you. You cannot go without invitation. எப்படி I don't know how they will feel அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைங்க, ஐ வில் மேக் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று ஃப்ளைட் போட்டு he came to LaGuardia ஏர்போர்ட் in நியூயார்க். நானும் பரமசூத்திரம் போய் ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணி காரில் உட்கார வச்சுட்டு நான் உடனே ஃப்ரீட்மனை கூப்பிட்றேன். கூப்பிட்டு, டாக்டர் ஃப்ரீட்மன், ஐ ஹவ் சம் குட் நியூஸ். என்னன்னு கேட்டான். டாக்டர் நஜாரியன் இஸ் இன் டவுன் அப்படின்னா. ஹவு டு யூ நோ ஹிம்னாரு.
நான் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் வீட்டுக்கு போனேன், டாக்டர் அஞ்சாரியன் இருக்கார். ஐயோ காட், ஐ டிட் நாட் நோ, ஐ வாண்ட் டு மீட் ஹிம்னாரு. இல்லை, இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் யூ கால் ஹிம், சிஎம் வந்து அவர் பார்க்கட்டும். ஓ, இட் வில் பி கிரேட் ப்ளஷர். அவன் எங்கே இதெல்லாம் தெரியல. அதான் நஜாரியன் வந்துட்டாருனாவே இவனுக்கு பெரிய ஃபேமஸ் ஆகிடும். அதாவது அவ்வளோ பெரிய ஆள். மோடி வராருன்னா எப்படி இருக்கும்? அதான் அந்த மாதிரி. டு ஐ ஹவ் பர்மிஷன் டு கெட் ஹிம் கம் ஹியர், மேபி சிஎம்மையும் பார்க்க சொல்லியிருந்தேன். உடனே நஜாரி நம்பர் கொடுத்தேன், அவர் கூப்பிட்டாரு. ஐயோ, ஐ எம் ஸோ ஹாப்பி, ஹவ் கம் யூ டிடன்ட் டெல் மீ கம், யூ வில் பி ஹாப்பி டு சி யூ, அதுன்னு சொல்லிட்டான். உடனே நாங்கள் கார் வந்துட்டுருக்கு, ஐ வில் கம் ரைட் அவே அப்படிங்கிறார். இவர் வந்து உடனே எங்கள் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டார். போட்டு அவரும் ஃப்ரீட்மேன் 2-3 அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஒரு 30-40 மினிட்ஸ் கம்ப்ளீட் ரெக்கார்டு எக்ஸாம் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட் வர மாதிரி, ஜட்ஜ்மெண்ட் வர மாதிரி வெளியே வராரு. வந்து டாக்டர் பெரியசாமி, யுவர் மேன் இஸ் நாட் ஃபிட் டு பி ஆப்ரேட்டட். ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை, இவர் தலைவர் இல்லை. வந்தோடனே டாக்டர் பெரியசாமி இஸ் நாட் ஃபிட் டு பி ஆப்ரேட்டர், இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு தான் செய்ய முடியும். அண்ட் நான் எல்லாம் எக்ஸாம் பண்ணிட்டேன். ஐ ஹவ் அ டிஸ்கஷன் வித் ஃப்ரீட்மேன், வி ஆல் அக்ரி டு போஸ்ட்போன் தி ஆப்ரேஷன் ஃபார் 2 more weeks. இதை நீங்கள் முதல்ல இன்ட்யூஷனில் அதை சஜஸ்ட் பண்ணது கரெக்ட் ஆயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் ஹி சஜஸ்ட் மெனி மெடிசன். அதெல்லாம் கொடுத்து 2 வீக்ஸ் கழிச்சு வி மேட் தி ஆப்ரேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அது வந்து எம்ஜிஆருடைய லைஃப்பில் அந்த கிரிட்டிக்கல் டிசிஷன். நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். டாக்டராக இருந்தால் கூட அங்கே அந்த உங்களோட அந்த இதில் இவங்க லீலாவதி அவங்க தான் வந்து கொடுத்தாங்க இல்லைங்களா, அங்கேயே வந்து எடுத்தாங்க இல்லைங்களா? ஆமாம், அங்கே வந்து அந்த இது வந்து அந்த 2 வீக் போஸ்ட்போன் பண்ணதுனால இவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தென் வி மேட் ஆப்ரேஷன். இட் பிகேம் சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ. கோடான கோடிக்கான ஆளுங்க கோயிலில் போய் உட்காந்து வேண்டிய இன்ட்யூஷன் வந்து அங்கே போய் தாக்கிருக்குது அந்த வைப்ரேஷன். ஐ எம் நாட் எ மெடிக்கல் மேன். எனக்கு என்னென்னா, நான் சேலம் மாவட்ட சங்கீர் அப்படிங்கிறனால நீங்கள் நம்ம ஊருக்காரர் சேர்ந்த நாமக்கல்காரர் இங்கேருந்து இவ்வளோ பெரிய விஷயங்கிறது நம்ம ஊருக்காரங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. நானும் பரமசம் என்ன செஞ்சோம்னா, பரமசம் திருமலைப்பட்டி, அவரும் நாமக்கல் தான். தலைவரை சீஃப் மினிஸ்டராக கொண்டு வந்தோம் அமெரிக்காவுக்கு. நாம் சீஃப் மினிஸ்டராக தான் எடுத்து போகணும் தம்பி அப்படின்ட்டார். சீஃப் மினிஸ்டராக வந்தார். சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு வரணும். ஸோ புரூக்லின் பெட்டில் படுத்துக்கிட்டே 40 சீட்டு வின் பண்ணிட்டார்ல. உலகத்தில் இந்த தலைமுறைக்கெல்லாம் தெரியாது, மறந்துருப்பாங்க இவங்க. ஒரு நபர் ஊர்லேயே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு ஒரு ரெட்டவல் காமிச்ச ஒரு போஸ்டர் எடுத்து நீங்கள் அனுப்பிச்ச வீடியோ இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து இப்போ அவர் இருக்கிறாருன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அதுதான் ஒரு அறிவார்ந்த ஒரு அந்த மாதிரி உங்களை மாதிரி பெரியவங்க இருந்ததுங்கிறது பெரிய உணர்ச்சி வசப்படுவான வாழ் தவிர உணர்ச்சி தலைவர் அப்படிங்கிற தவிர நீங்கள் அவ்வளோ பொறுமையாக கரெக்டாக அந்த வீடியோ பார்த்தோன்னே அந்த நாடே ஓட்டு போட்டுதுங்க. நம்ம ஊரில் சங்கீரில் ஜெயான்னு ஒரு ட்ரெண்டு தேட்டர் இருந்தது, அதில் கொண்டு வந்து போட்டாங்க. பார்த்தோன்னா அதுக்கு தீபாராதனை காட்டுறதும், பொம்பளைங்க அழுகிறதும், கோயிலில் போய் வேண்டுறதும் அவ்வளோ செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்தார் அப்படின்னு பார்த்த உடனே தான் அவ்வளோ மகிழ்ச்சி ஆச்சு. அது அப்போ அந்த ஃப்ரண்ட் லைன் புக்கில் போட்டிருந்தாங்க, ஹிண்டு பேப்பர் ஃப்ரண்ட் லைன், அப்படியே ஆன்னு வாயை திறந்து அழுகிற ஒரு ஃபோட்டோ. எமோஷனில் வந்து அந்த பலம். இன்றைக்கி வந்து இது மாதிரிலாம் பண்ணி அதிமுகவில் ஒரு கண்டம் வந்தது 1984. அந்த கண்டலேருந்து இது கவர்மெண்ட்டு இப்போ இரட்டை இலையா இல்லையான்னு அது மாதிரி டிபேட் இல்லாமல் அன்னைக்கு வந்து அதிமுகவா இல்லை அப்போசிஷன் பார்ட்டியா திமுகங்கிற நிலைமையில் தலைவராக அல்ல கலைஞராங்கிற சமயத்தில் தலைவராக வந்தது காரணம் என்னென்ன இருக்குன்னு யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய கண்டம் அதிமுகவுடைய கட்சியில். ஆமாங்க, ஒரு மேஜர் செட்பேக், அதாவது மேஜர் ஒரு நெருக்கடியான கட்டம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்தது. அதே மாதிரி டிசம்பர் 26 அன்னைக்கு
இப்ப கூட முகத்துல என்ன கடை என்ன கடை. அதே எம்ஜிஆர் வந்து ஏற்படுத்தின அதிமுக உடையக்கூடாதுன்ட்டு நானும் அரங்கநாயகம் ராகவாந்தம் 3 பேரும் எல்லா லீடர்ஸையும் போய் ஸ்டேட்டஸ்கோ கவர்மெண்ட் வாஸ் ஆஸ் இஸ் வேர் இட் இஸ் எல்லாத்தையும் ஒத்து வச்சோம். சிஎம் வந்து நெடுஞ்செழியன், ரஜினிகாந்தி அக்ரீட், மூப்பனார் அக்ரீட், எவ்ரிதிங் வாஸ் டன். ஆல் பார்ட்டிஸ் அக்ரீட். நாங்கள்லாம் அக்ரி பண்ணிவிட்டு தூங்க போனோம். நெக்ஸ்ட் டே 4 மணிக்கு ஜானகி அம்மா என்னை கூப்பிட்றாங்க கார்டனுக்கு. நான் போகிறேன். போன உடனே உட்காந்துட்டு எங்கிட்ட சொல்கிறாங்க, நானே சிஎம்மாக வரது முடிவு பண்ணிட்டேன். ஜனவரி 27 மார்னிங் 4:30 இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வேண்டாம்மா அப்படிங்கிறேன். எனக்கு என்ன உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே நீங்கள் தான் எக்ஸாம் பண்ணீங்களே புருக்கனில் ஹார்ட் பேஷண்ட் இல்லைம்மா அப்படி இல்லை பட் அப்படின்னா. ரெண்டாவது ஏமா இதில் இது பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு தாய் மாதிரி எல்லாம் வந்து எல்லா பார்ட்டி பீப்புளும் வந்து உங்களை வணங்கிட்டு போகணும். அதனால் ஐ டோன்ட் திங்க் அது மோரோவர் நீங்கள் சீனியர் மினிஸ்டர்லாம் கன்சல்ட் பண்ணமா அப்படின்னு அவர் சொன்னாங்க. ஒரு சில சீனியர் மினிஸ்டர் ராத்திரி 1 மணிக்கே வந்து என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஐ வாஸ் ஷாக்ட். ப்ரீவியஸ் நைட் ரஜினிகாந்தி, மூப்பனார், காங்கிரஸ் பார்ட்னர்ஸ், எவ்ரிபடி ஆன் இன்க்ளூடிங் ஜெயலலிதா, எவ்ரிபடி ஆஸ் இஸ் வேர் இட் வாஸ். நோபடி வில் சேஞ்ச் எக்ஸப்ட் தி சீஃப் மினிஸ்டர் நெடுஞ்செழியன். பட் அன்னைக்கு தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரி ரீரிட்டன். இந்த அம்மா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஐ கால் ஆர்.எம். வீரப்பன், சார் நைட்டு டிசைட் பண்ணல, நைட்டே டிக்ளேர் பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு காலையில் டிக்ளேர் பண்ணலான்னு சொன்னீங்க. இந்த அம்மாவே சீஃப் மினிஸ்டர் இது பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து என்டாஸ் பண்ணிட்டு போயிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கேபினட் கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி டக்குன்னு இது தலைவரோட தலைவரோட டெத்துக்கு அப்புறம் அந்த விஷயங்கள். 26 வி யூனிஃபைடு. 27 இப்போ இன்னொரு விஷயங்க, அந்த நான்சின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே, அவங்க தலைவர் அங்கே ஆஸ்பத்திரி வந்ததுக்கப்புறம் வந்தாங்களா, வந்து பார்த்தாங்களா? இல்லை அவங்க அந்த இதோட முடியல. அவங்க வந்து மை ஃப்ரெண்ட். she only do the referral. ரெஃபரன்ஸ் மட்டும். இப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மாதிரி அந்த அம்மாவுக்கு உலகம் பூரா அந்த அமெரிக்காவுக்கு அத்தனை பேரும் அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா சொன்னால் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு பேர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சென்டர், வாஷிங்டன் டிசி. அதுதான் இப்போ ஹெல்த் சயின்ஸுக்கு இட் ப்ரொமோட்ஸ் ரிசர்ச், நிறைய நோபல் ப்ரைஸ் இதெல்லாம் வாங்குறவங்க. அதுக்கு டைரக்டாக இருந்தாங்க. அண்ட் ஷி வாஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அதாவது ஆளுங்களை பிடிச்சி கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தோம். இன்றைக்கி வந்து அதுதான் இம்பார்ட்டண்ட் இன் அவர் ஹிஸ்ட்ரி. ஒரு நாள் ஒரு நைட், அதாவது 5 hours பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி சேஞ்ச். எது 11 PM நெடுஞ்செழியன் வாஸ் சிஎம். வி ஆர் கோயிங் டிக்ளேர் டுமாரோ மார்னிங். நெடுஞ்செழியன் சார் பாருங்கள், அவருக்கு ஃபஸ்ட்டு தடவை டிஎம்கே இதாகின போது அண்ணாதுரை அவர்கள் மறைஞ்ச போது அவர் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் கலைஞர் போய் கேட்டுக்கிட்டது, தலைவர் தான் அவரை கலைஞர் நல்லா வரும்னு சொல்லி இது பண்ணி அப்பவும் அவருக்கு இதாச்சு. 2வது தடவை வரும்போது இப்போ இவங்க வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் நேரம்ங்கிறது ரொம்ப முடிச்சாச்சு. எவ்ரிபடி அக்ரீட். அதான் ஆஸ் இஸ் வேர் இட் இஸ். தலைவர் வந்து அப்படி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தார், வெளியே வந்தோன்னா அப்படி கை தூக்குனாருங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மேட்ரு ஒரு வித்தின் டைம்ங்கிறது 11 o'clock எல்லாம் அக்ரீடு, இன்க்ளூடிங் ஜெயலலிதா 4 PM அக்ரீடு. அழகாக போயிருக்கோம். அண்ட் ரஜினிகாந்தி ஹாஸ் கிவன் ஏ கிரீன் சிக்னல், காங்கிரஸ் வில் சப்போர்ட். அதில் வந்து ஹிந்து மட்டும் எழுதினான், டாக்டர் பெரியசாமிஸ் எஃபோர்ட் டு யூனிஃபை த பார்ட்டி ஹஸ் ஃபெயில்டு. இப்போ பாருங்கள், இந்திரா காந்தி அம்மா வந்து தலைவரோட ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணது அவங்க தான். அதே இந்திரா காந்தி அம்மா வந்து தலைவர் அமெரிக்கா போகிறதுக்கு எல்லாமே செஞ்சுருக்குறாங்க.
ஆக்சுவலி சிவாஜி சார் தான் காங்கிரஸில் இந்திரா காந்தி அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இந்திரா காந்தி அம்மா வந்து தலைவர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்களா, அவங்களே வந்து தலைவர் அமெரிக்கா போகிறதுனால ஏற்பாடு பண்ணது எல்லாம் வந்து ஒரு மிராக்கிள் தான். காலச்சக்கரம் அவர் ஜோதிடர்களை இறை வழிபாடெல்லாம் அவர் பண்ணின தவங்கள் இன்டீரியர், நான் இப்போ அவர் பண்ண இன்டீரியர் தவங்கள் எல்லாம் நம்ம இதில் காமிச்சிருக்கோம். இவங்க சாதாரணமாக நினச்சிட்றாங்க ஒரு அந்த இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு சாதாரண நாமக்கல் அரசு பள்ளியில் படித்தவர் இந்த அளவுக்கு உயர்ந்துருக்கீங்க. இப்போ நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்வென்ட்டில் சேர்த்துணும், அப்போ தான் பையன் நல்லா படித்து வருவான், இப்படி இருக்குன்னு எஜுகேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் இருக்கப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லை, ராந்தல் விளக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் மணல் தான் எழுதணும், பிளாக் போர்டு இல்லை, அந்த மரத்தடியில் தான் உட்காந்து படித்தோம். எந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்க பாருங்கள். அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு மக்களுக்கு தெரியும் தான் இந்த பதிவெல்லாம் பண்ணுறது. நம்ம ஒரு எந்த இடத்துல நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த கொண்டாந்துடும். அதாவது பேக்ரவுண்டுங்கிறது மனுஷன் அவனே கிரியேட் பண்ணது தான். கண்டிப்பாக, நிச்சயமாக. எந்த பணம் இருக்கும், நிலம் இருக்குது, இதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வசதி இல்லை. எது நோ ஸ்கூல், குட் ஸ்கூல், டீச்சர்ஸ் அதிகம் இல்லை, அவ்வளோதான். அண்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். இப்போ வந்து இங்கே அத்தனை பேருமே நான் அந்த காலத்தில் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. ஆமாம், அரசு பள்ளியில் படித்தவர் தமிழ்நாடு அரசு முதல்வரையே காப்பாற்றுற பாக்கியத்தை காலம் வழங்கியிருப்பாருங்க. இதெல்லாம் இந்த தலைமுறை ஆட்களும் சரி மக்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவெல்லாம் எங்களுக்கு ஆள் இல்லை, நாங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கிறதா வந்திருப்பேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால என்னால் வர முடியலன்னு நிறைய பேர் அப்படி ஒரு டாக் இருக்குது. வாய்ப்புங்கிறது ஒரே ஒரு நாம்ளே கிரியேட் பண்ணிக்கிறத வழிய இது இல்லை. அதுலேருந்து ஒரு தேர்ஸ் நோ பர்டிகுலர் டெஃபினேஷன் ஆஃப் ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ். அதாவது ஒரு பெரிய ஒரு இதுதான் இப்படி போனால் தான் சக்ஸஸ் ஆகுங்கிறது ஒரு ஃபார்முலா இல்லை. ஆமாம், கண்டிப்பாக. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் நம்பிக்கை, உழைப்பு, தூய்மை, நேர்மை, கண்டிப்பாக நேர்மை, கண்டிப்பாக. அதாவது விடாமுயற்சி அண்டு தோண்டு போகக்கூடாது. கண்டிப்பாக. நேச்சுரல் பிளட்டில் அது சில பேருக்கு தான் வருது. அந்த ஃபியர் வந்துருந்தா ஆமாங்க, முடிஞ்சுது. இப்போ ஒரு உதாரணங்க, அந்த மீடியா இவ்வளோ வந்திருக்கு, மழை பெய்யுதுங்க, மழை பெய்யுது, நம்ம ஊரில் மழை பெய்யலைங்களா, மழை பெய்யுது. அப்போல்லாம் நியூஸில் என்ன சொல்லுவாங்க, மழை பெய்கிறது, இந்த மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று வருது, இல்லை ஒரு புயல் வருது, நீங்கள் வந்து மீன் பிடிக்க போக வேண்டாம், பள்ளி குழந்தைங்களும் 3 நாள் லீவ் விட்ருக்காங்க, இவ்வளோ தான் நியூஸ் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் போட்டாங்க, மழை பெய்யும் அபாயம், சென்னையை தாக்கும். இப்படியே பேசி இதை கேட்டு பசங்களாம் நடுங்கிறான். மழை பெஞ்சு மழை தண்ணி பார்த்தா ஓடுறான். அப்படியே மழையில் நனைஞ்சிட்டு கிராமத்தில் ஸ்கூலில் மழை பெய்யணுன்ட்டு வச்சு சாமி கும்பிட்டது காலம் போய் இவங்க வளர்ச்சிங்கிற பேரில் போட்டு இரிட்டேட் பண்ணி ரெட் அலர்ட் போட்டாங்களா, அப்போ போவேணப்பா, கதவை சாத்திப்பா, மழை ஜுரம் வந்துடும், மாஸ்க் போட்டுப்பா, ஐயோ இந்த மழை பெய்கிறதுனால் 3 வருஷத்துக்கு தண்ணி பஞ்சம் மெட்ராஸுக்கு கிடையாது, தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கவலைப்படாதீங்க, ஒரு 5 நாள் வீட்டில் பார்த்து இருங்க அப்படின்னு பாசிட்டிவாக ஊடகங்கள் சொல்கிறதே கிடையாது. இல்லை, ஹேண்ட் ரைட்டிங்க கையை பிடிச்ச டீச்சர்ஸ் மணலில் எழுத சொல்லுவாங்க. அப்போ டீச்சர்ஸ் எவ்வளோ தூரம் கமிட்டடாக இருந்து டீச் பண்ணாங்க. இப்போ நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கு நாம் தான் இல்லை, காரணம் இல்லை. கண்டிப்பாக நம்மளை டீச் பண்ண டீச்சர்ஸ், கண்டிப்பாக அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சேவை மனப்பான்மை வேலை செஞ்சாங்க. கண்டிப்பாக. இன்றைக்கி டோட்டலாக வியாபாரமாக போச்சு, இன்னைக்கு கல்விங்கிறது வியாபாரமாக போச்சு. எப்போ பார்த்தாலும் எனக்கு தி சிஸ்டம் சேஞ்ச். டீச்சிங் இஸ் a noble profession. கண்டிப்பாக அதை வந்து ரியலைஸ் பண்ணி, அது எங்கள் காலேஜில் நான் சொல்கிறது இதுதான். எப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து ஒழுங்காக டீச் பண்ணினா அவன் தான் ஒஸ்ட் கிரிமினல். ஏன் தெரியுங்களா, 50 பேர் 60 பேர் கிளாஸில் நீ 1 hour வேஸ்ட் பண்ணால் 50 பேர்த்தோட லைஃப் வேஸ்ட் ஆகுது. ஸோ தட்ஸ் அ பிக் கிரைம். அது ஒரு தீய செயல். அதனால் நீங்கள் கிளாஸுக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் டீச் பண்ணணும். இல்லாட்டி 60 பேர் 70 பேர்த்த லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறீங்க. ஆமாங்க. இந்த ஃபிலாசபி வச்சா டீச்சர்ஸ் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் உண்மையிலேயே ஒரு நோபல் ப்ரொஃபஷனாக இருக்கும். எனக்கு நான் சங்கீர் ஆர்ட்ஸில் படிக்கும்போது கணக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. அது மாதிரி வாத்தியார் நீங்கள் சொன்ன மாதிரி போட்டு பயமுறுத்துவார். பழனி பண்ண ஒரு வாத்தியார் இருந்தார். இது பிஎஸ்சி மேக்ஸில் நான் படித்தது அப்படி 15-20 மார்க் மேலே எனக்கு கணக்குன்னா அப்படியே அலர்ஜி ஆகி எக்ஸாம் போக முடியாது, ஜுரம் வந்துடுச்சு, போகவே இல்லை, ஃபெயில் ஆகிட்டேன் ஆர்ட்ஸில். அப்புறம் சங்கீர் ஸ்கூலில் சேர்ந்து நான் நாராயணசாமின்னு ஒரு வாத்தியார் ஆசிரியர் கிடச்சாருங்க, மறைஞ்சிட்டாருங்க. ரொம்ப காலைல சங்கீரில் வாக்கிங் அவர் சொல்லுவார், இது ஒரு பெரிய மேட்ருன்னா நீ நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், பேர் இது இப்படி பண்ணு இப்படி போடுங்க போடு அப்படின்னா கணக்கில் நான் 85 மார்க் எடுத்தேன். அப்போ ஒரு ஆசிரியர்
ஒரு ஆசிரியர் ஒரே வார்த்தை இது பிஎஸ்சியில் வந்து படித்தது அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் இவ்வளோதான் 2 தடவை போட்டோ வருது பார்த்தியா அடிச்சிட்ட பார்த்தியா அட்டா பாருப்பா பாரு நம்மளால் 85 வாங்கிட்டாருப்பா இன்றைக்கி எல்லாம் அங்கே பக்கத்தில் ஒரு நைனா கடைன்னு இருக்குங்க டியூஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சூக்காப்பி பார் விஜயராஜ் பார் கரெக்டாக 85 மார்க் எடுத்துட்டான் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஆசிரியருங்கிறது ஆசிரியர் வந்து நம்ம நாட்டு நம்ம ஒரு ஆளுடைய வளர்ச்சியில் கண்டிப்பாக சிறந்த பங்கு எடுத்துக்கிறாங்கிறத மறக்கவே கூடாது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.